பித்தப்பையில 21 mm கல்ல வந்து கரைச்சிருக்காங்க வெறும் 21 நாள்ல. அதுக்கப்புறம் அப்டாமினல் ஸ்கேன் எடுக்கிறாங்க, சுத்தமா இல்லை கல்லு. அதனால இங்க பாருங்க, பித்தப்பையில கல்லு, கவலைப்பட வேண்டாம். 21 mm கரைஞ்சு வந்துக்குதுன்னா இன்னும் 6 mm இருக்கு, 7 mm இருக்கு, 10 mm இருக்கு, 15 mm இருக்கு. யோசிக்க வேண்டாம், ஈஸியா கரைச்சிடலாம். இதுக்கு ஆபரேஷன் தான் ஒரு தீர்வான இல்ல, சித்த மருத்துவம் நிறைய இருக்கு. சரியா 21 நாள் குடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னோம். அவங்க 17வது நாள்லயே எங்களுக்கு வந்து எந்த பெயினும் இல்லை. நாங்க போய் மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டோம். எந்த ஒரு பித்தப்பையில எந்த கல்லு இல்லை, எதுவும் இல்லை அப்படின்ட்டாங்க. வாவ், சாதாரண மூலிகை பொடி தான், வேற எதுவுமே இல்லை. கிட்னி கல்லா இருக்கட்டும், பித்தப்பை கல்லா இருக்கட்டும், இதுல நிறைய மூலிகைகள் சேர்த்திருக்காங்க. எப்படியாப்பட்ட சிவிரான பித்தப்பை கல் இருந்தாலும் சரி, சிவிரான கிட்னி கல் இருந்தாலும் சரி, பித்தப்பை கல் கண்டிப்பா ரிமூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு ஆபரேஷன் டேட் கொடுப்பாங்க. அந்த டேட் கூட்டியாவது நீங்க வந்து சாப்பிட்டு பாருங்க. ஏன்னா ஒரு உறுப்பை நீங்க வெட்டி எடுக்க வேண்டாம். இதை தொடர்ந்து நீங்க ஒரு 4 நாள்ல இருந்து 7 நாள் வரை குடிங்க. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக வேண்டாம். பெயின் வந்தா இந்த பொடியை குடிங்கன்னு வந்ததையும் கொடுத்த பொடியை அவங்க கையில ஒரு 2 பாக்கெட் கையில கொடுத்துருக்கோம். ஒரு 5 நாள்ல அவங்க ரிட்டர்ன் வந்தாங்க. வந்து பாக்குறப்ப என்னமா ஆச்சு, யூரின்லயே கல்லு வெளியே வந்துருச்சுங்க. கல்ல கையில தூக்கிட்டு வந்துட்டாங்க. யூரின்லயே வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து காமிச்சாங்க. 21 நாள்ல பித்தப்பை கல்ல காணான்னு தேடுவாங்க. உணயமருதினருக்கு வணக்கம். நம்முடைய அருகில் அன்னக்குடி அம்மா இருக்காங்க, அவருடைய புதல்வனும் இருக்காரு. இவங்க ஏறத்தாழ ஒரு 20 வருஷத்துக்கு மேல பாத்தீங்கன்னாக்கா இந்த பாரம்பரிய சித்த வைத்திய முறையை கைநட்டு வராங்க. இன்னைக்கு இவங்க கிட்ட பேசும்போது சொன்னாங்க, பித்தப்பைக்கு அற்புதமான மருந்து எங்கிட்ட இருக்கு, பெரும்பாலும் அறுவை சிகிச்சை ஆபரேஷன் தேவையில்லைங்கய்யா, ரொம்ப சிவியராச்சுன்னா போய் பண்ணிக்கிட்டோம், ஆனா பெரும்பாலும் தேவையில்லை. எங்ககிட்ட வந்தவங்க யாருமே இது வரைக்கும் ஆபரேஷனுக்கு பக்கம் போனதில்லை, எல்லாரையும் சரி பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதே மாதிரி கிட்னிக்கல் எத்தனை எம்எம் இருந்தாலும் சரி தன்னால கரைஞ்சு வந்துடும் சொல்லியிருக்காரு. இதுக்கான டிப்ஸும் சொல்ல போறாங்களா, அந்த மருந்தையும் சொல்ல போறாங்களா. கிட்னி கல்லுக்கு ஆபரேஷன் தேவையா, தேவையில்லை. பித்தப்பைகளுக்கு ஆபரேஷன் தேவையா, தேவையில்லை அப்படின்றாங்க. சரி, இது ஆணித்தரமா ஏன் அவங்க சொல்றாங்க, அப்படி என்ன மருந்து அவங்க கிட்ட இருக்கு அப்படின்ற விஷயத்த தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. அக்கா வணக்கம்க்கா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா, இப்போ உங்களுடைய தாயார் உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன். என்னன்னா, பித்தப்பைகள் நிறைய பேருக்கு இருக்குங்கய்யா, இந்த கால்பிளாடர் ஸ்டோன் நிறைய பேருக்கு இருக்கு. இது வருவதற்கான காரணம் ஜங்க் ஃபுட் எடுக்கிறது, ஃபாஸ்ட் ஃபுட் எடுக்கிறது, தூங்காம இருக்கிறது, கண் விழிச்சு இருக்கிறது, தண்ணி குடிக்காம இருக்கிறது, போதை பழக்கங்கள் பயன்படுத்துறது, இது மாதிரியான காரணங்களால பித்தப்பைகள் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்குது. கிட்னில கல் வந்துருச்சு அப்படின்னா உங்ககிட்ட நீங்க சொன்னீங்க இதெல்லாம் ரொம்ப ஈஸியா கரைச்சலாம் ஐயா, எங்க கிட்ட கிட்னி கல்லுக்கோ இல்ல பித்தப்பை கல்லுக்கோ வந்தவங்க இது வரைக்கும் ஆபரேஷன் பண்ணதில்லை, எல்லாம் கரைஞ்சு சரியா இருக்குன்னு சொன்னீங்கல்ல. இந்த விஷயத்த மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்கம்மா. சரி, இது இந்த 3மே பித்தப்பை சேர்ந்ததுல தாங்க. இந்த 3மே. ஆனா இது வந்துங்கன்னா புலிவாழத்தலை. புலிவாழத்தலை, புலிவாழத்தலை இது அதுல கலந்துருக்கு. ஏன் இது தெளிவா உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இதுல இருக்குன்னு அது தெரியாதுங்களா, அதனால எல்லாமே நாங்க கலந்து வச்சிருக்கிறோம். காலையில் மாலை வெறும் வயிற்றுல சாப்பிடணுங்க. கொதிக்க வச்சு 1 ஸ்பூன் எடுத்து வச்சு போட்டு கலந்து குடிச்சுக்கணும். இந்த 2 இருக்குது பாத்தீங்களா, இந்த லாஸ்ட்டும் அந்த லாஸ்ட் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து வச்சு. ஆனா மற்ற இடத்துல எல்லாம் தக்காளி வேண்டாமாங்க, நம்ம ஒரு தக்காளி போட்டு கசஞ்சுட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளர் வத்த வச்சிடணுங்க. வத்த வச்சு வடிகட்டி குடிச்சிட்டிங்களா இந்த பசி இல்லாம புளிப்பாப்பா மயக்கம் வரது எல்லாமே சரியாயிரும். அப்புறம் இந்த 2வது பாத்தீங்கன்னா இது அப்படித்தாங்க, 1 ஸ்பூன் எடுத்து 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளர்ல வத்திரும், 1/2 டம்ளர் தான் இருக்கு, வடிகட்டி தான் அதை குடிக்கணுங்க. அது அப்படியே குடிச்சிட்டா வந்தாங்களேன்னா 21 நாள்ல பித்தப்பை கல்ல காணான்னு தேடுவாங்க. 21 நாள் பித்தப்பை கல்லுக்கு தேடுவாங்களா? நண்பர்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சித்த மருத்துவத்துல எங்கேயோ ஒரு மூலையில ஏதோ ஒரு இடத்துல அற்புதமான மருந்துகள் இருக்கதான் செய்யுது, நாம தான் தேடி போறதில்ல. பித்தப்பைனா உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனா இந்த மலைவாழ் கிராமத்துல அதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்லைன்றாரு. அதாவது எங்கேயோ ஒரு இடத்துல கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க ஒரு ஆபரேஷன் பண்ணணும், அதை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்றாங்க, ஆனா வலியோடு வராங்க, 2 நாள்ல வலி இல்லைன்னு சொல்றாங்களா? ஐயா நீங்க சொல்லுங்க, உங்களுடைய தாயார் பாத்தீங்கன்னாக்கா இது மாதிரி பித்தப்பை ஸ்டோன் எல்லாம் எடுத்துக்கான நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க அவங்களோட பயணிக்கிறீங்க, ஒரு நிறைய பேஷண்ட் வந்திருப்பாங்களா, அதுல ஒரு 2 பேஷண்ட் எக்ஸாம்பிள் சொல்லுங்க, இந்த சூழ்நிலை வந்தாங்க, இப்படி இருந்தாங்க, இப்படி பண்ணாங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியும். சொல்லுங்க சார். ஒரு நாள் இரவுல வந்துங்க ஒரு அம்மா வந்து வலி தாங்க முடியாம
கிட்னி ஸ்டோனு, ஆ. என்னால பெயின் தாங்க முடியல ம். அப்படின்ட்டு அழுதுட்டே இங்க வந்து சேர்ந்தாங்க. ம். ம். உடனே நாங்க வந்து ஒரு பொடி ஒண்ணு நாங்க வலி பொடின்னு ஒண்ணு நாங்க தயாரிக்கிறோங்க. ம். அத ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொடுத்தோங்க. ம். கொடுத்த 1/2 மணி நேரத்துல அந்த அம்மாவுக்கு வந்து ம். வலி நின்றுச்சுங்க. ம். 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 வலி நின்னவர்படி இப்ப கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க அப்படின்னாங்க. ம். அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து இந்த கஷாயத்தை அவங்களுக்கு வச்சு கொடுத்தோங்க. ம். ம். இதை தொடர்ந்து நீங்க ஒரு 4 நாள்ல இருந்து 7 நாள் வரை குடிங்க. ம். நீங்க ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக வேண்டாம். பெயின் வந்தா இந்த பொடி குடிங்கன்னு வந்ததையும் கொடுத்த பொடியை அவங்க கையில ஒரு 2 பாக்கெட் கையில கொடுத்துட்டோம். ம். ஒரு 5 நாள்ல ம். அவங்க ரிட்டர்ன் வந்தாங்க. வந்து பாக்குறப்ப என்னமாச்சு, யூரின்லயே கல் வெளியே வந்துருச்சுங்க. ஆ. ஆ. கல்லையும் கையில் தூக்கிட்டு வந்துட்டாங்க. கல்ல கையில தூக்கிட்டு வந்துட்டாங்க. கையிலே கொண்டு வந்துட்டாங்க. ஆ. யூரின்லயே வந்துருச்சுங்க ஆ. அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து காமிச்சாங்க. ம். ஆனா ஹாஸ்பிட்டல் போயிருந்தப்ப அவங்க கேட்டாங்களா, ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும், ஒரு 60,000 ரூபா 40,000 ரூபா இப்படி செலவாகும்னு சொன்னாங்க. ம். ஆனா எங்களுக்கு வந்து சிம்பிளா இதை முடிச்சு கொடுத்துட்டீங்க. நாங்க வந்து ஒரு நம்பிக்கை இல்லாம தான் வந்தோம். நம்பிக்கை இல்லாம தான் வந்தாங்க. ம். ஓ, இந்த இடத்த பார்க்கும்போது ஏதோ ஆமா இந்த இடத்த பார்த்து என்னடா இது காடா இருக்குது, என்னடா ஒரு சின்ன வீடா இருக்குது அப்படின்ற மாதிரி நம்பிக்கை இல்லாம தான் இருக்கும். யாரோ சொன்னாங்கன்னு நாங்க கேள்விப்பட்டு வந்தோம். ஆ. ஆனா இப்படி ரிசல்ட் கிடைக்குன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. அப்படின்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிட்டு எங்களுக்கு போனாங்க. சூப்பருங்கய்யா. இப்போ கிட்னி ஸ்டோன் சொல்லிட்டீங்க, பித்தப்பை ஸ்டோனுக்கு இது மாதிரி நிறைய பேர் வந்து அதாவது ஒருத்தர் எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். பித்தப்பை ஸ்டோனுக்கு இதே தானே. சுந்தரன் இங்க இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துல ஒருத்தர் இருக்காருங்க. ம். அவர் அப்படிதான் வந்தாருங்க. ம். அவருக்கும் நடக்கவே முடியாத சுச்சுவேஷன்ல இருந்தாரு. ம். அப்போ 2 பேர் கைத்தாங்களாதான் ஒரு வண்டியில வச்சு அவரை கூட்டிட்டு வந்து ஓ. ஒரு கார் வச்சு கூட்டிட்டு வராங்க. ஆ. ஆ. ஏன்னா அவர்னால நடக்க முடியல, ம். பெயின்னால அவர்னால நிக்க முடியல, நடக்க முடியல, ம். கைத்தாங்களா தூக்கிட்டு வந்தாங்க. ம். அப்ப அவருக்கு இதே மெத்தேடு தான் நாங்க ஃபாலோ பண்ணோம். ம். அப்படி ஃபாலோ பண்றப்ப அந்த பெயினை உடனே நாங்க குறைச்சோம். ம். அந்த இடத்துல அவங்களுக்கு உண்டான அந்த பெயினை உடனே குறைச்சிட்டோம். அதான் அந்த சின்ன பாக்கெட் ஆமா. அதான் செமைய மேஜிக் பண்ண போகுது. ஏன்னா அது வந்து உடம்புல இருக்கிற எல்லா வலி வலியுமே வலிக்கு கேட்கும். கேட்கும். அது நீங்க வந்த உடனே சொன்னீங்க, ஐயா இந்த ஒரு பாக்கெட் போதும், எப்படிப்பட்ட வலினா உடனே ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு. அது நான் நினைச்சேன், என்னடா ஸ்டீராய்டு தான் வலியை குறைக்கும், அதை விட எக்ஸலண்டா சித்த மருத்துவம் இருக்கும்போது ஆச்சரியமா இருந்தது. இது வந்து 18 மூலிகைகளால செஞ்ச பொடிங்க. போடிங்க. ஓகே ஓகே. அதனால இது பக்க விளைவுங்கிற பயங்கர நமக்கு எதுவுமே எதுவுமே தேவையில்லை. ஐயோ இது என்னமோ குடுக்குறாங்களே உடனே வலி நிக்குதுன்னா ஏதோ ஒண்ணு கலந்துருப்பாங்களோ ஆமா அப்படி ஆமா அப்படி எல்லாம் கூட கண்டிப்பா எனக்கு தோணும்ல. ஆனா இது தாராளமா நீங்க சாப்பிடலாம். இதுல எந்த விதமான கெமிக்கல் கிடையாது. சரி, இப்ப இந்த பித்தப்பை சொல்லுங்களேன். அப்புறம் அவரு வந்தாரு, அந்த வலியை உடனே நிறுத்திட்டோம். நிறுத்தின பிற்பாடு அவருக்கு இதே போலதான் நாங்க இந்த மருந்தை தான் நாங்க அளவு முறை சொல்லி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, காலையிலயும் சாயங்காலமும் இத வந்து ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு வடிச்சு குடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தோம். சரியா 21 நாள் குடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னோம். அவங்க 17ஆவது நாள்லயே எங்களுக்கு வந்து எந்த பெயினும் இல்லை. நாங்க போய் மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டோம், எந்த ஒரு பித்தப்பையில எந்த கல்லு இல்லை எதுவும் இல்லை அப்படின்ட்டாங்க. வாவ் நண்பர்களே, நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இந்த மலைவாழ் மக்கள் கிராமத்துல இப்படி ஒரு அற்புதமான ட்ரீட்மெண்ட் பண்ற இவங்க கிட்ட நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, சாதாரண இது பொடி தாங்க, சாதாரண மூலிகை பொடி தான், வேற எதுவுமே இல்லை. கிட்னி கல்லா இருக்கட்டும், பித்தப்பை கல்லா இருக்கட்டும், இதுல நிறைய மூலிகைகள் சேர்த்திருக்காங்க. எப்படியாப்பட்ட சிவிரான பித்தப்பை கல் இருந்தாலும் சரி, சிவிரான கிட்னி கல் இருந்தாலும் சரி, பித்தப்பை கல் கண்டிப்பா ரிமூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ளேயாவது நீங்க வந்து சாப்பிட்டு பாருங்க. ஏன்னா ஒரு உறுப்பை நீங்க வெட்டி எடுக்க வேண்டாம், அது எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த வேலை செய்யற பித்தப்பை வேலை செய்யுது இல்லையா, அந்த வேலையை அடிஷனலா எக்ஸ்ட்ரா கல்லீரல் செய்ய வேண்டியதா இருக்கும். அதனால ஜீரணமாகாது, நெஞ்சு ஏப்பமா இருக்கும், சாப்பிட முடியாது. அதாவது ஆசைப்பட்டு எதுவும் நான்வெஜ் எல்லாம் பெருசா சாப்பிட முடியாது, ஜீரணம் ஆகாம இருக்கும், புளியாப்பு வரும், திம்முன்னு இருக்கும், இது மாதிரி நிறைய பக்கவிளைவுகளை ஏற்படுத்தும். அதனால தயவு செஞ்சு நீங்க பித்தப்பை மேல கையை வைக்க வேண்டாம். அதாவது ஆப்ரேஷனுக்கு கிட்னிலையும் ஆப்ரேஷன் மேக்சிமம் செய்ய வேண்டாம். செய்ய முடியாத சூழ்நிலை, அதாவது இதெல்லாம் எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சு, ஒரே ஒரு ஆப்ரேஷன் தான் அப்படின்ற போது அது உங்களுடைய விருப்பம், நீங்க போய் செஞ்சுக்கோங்க. ஆனா ஆப்ஷன் இருக்கு, ஒரு 10 நாள் கழிச்சு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், இல்ல ஒரு வாரம் கழிச்சு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் சொன்னாங்கன்னா நிச்சயமாவே இந்த மருந்துகள் உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா இது இவ்வளவு பேர் குணமாக இருக்காங்க, வந்தவங்க யாருமே இது வரைக்கும் ரிட்டர்ன் வந்து ஆப்ரேஷன் பண்ணதா சரித்திரமே இல்லைன்னு சொல்றாங்க.
அதனால நிச்சயமா இதை நீங்க பயன்படுத்தலாம். ஐயா இன்னொன்னு சொல்லியிருக்கேன். சொல்லுங்க ஐயா. அதாவதுங்க ஐயா, நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, நோய் வர்றதுக்கு முன்னாடி ஆமா. நம்ம உடம்ப நம்ம பாதுகாத்துக்கணும். ஆமா. முன் காப்பதே சிறந்தது. சிறந்தது. அப்போ இந்த கிட்னி ஸ்டோன் எதனால வருது, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதை வரதை தடுத்துடலாம். நம்ம என்ன ஒரு காரணம், யூரினை அடக்கிறது, தண்ணி சரியா குடிக்காதது. இதையெல்லாம் செய்யறப்போ என்ன ஆகுனா, நமக்குள்ளான அந்த உப்பு படிமானங்கள் வந்து நம்ம கிட்னில ஃபார்ம் ஆகும். தண்ணி இல்லாதனால, தண்ணி இருந்துச்சுன்னா அது கரைஞ்சு வந்துட்டே இருக்கும். ஆமா. இப்போ ஒரு உப்பு எடுத்து தண்ணிக்குள்ள போடுறீங்க, தண்ணிக்குள்ள போட்டா என்ன ஆகும், உப்பு கரையும். அது போலதான் நீங்க தண்ணி குடிக்க குடிக்க அந்த படிமானம் சேராம கிட்னி கிளீன் பண்ணிட்டே இருக்கும், டீடாக்ஸ் பண்ணிட்டே இருக்கு. ஆமா ஆமா. அப்போ அந்த யூரின்ல என்ன இருக்குங்க, நம்ம போற யூரின்ல என்ன இருக்குங்க, உப்பு தான். அந்த யூரின் அடக்கிறப்ப என்ன ஆகுங்க, அது உப்பு அப்படியே படிமானம் ஆகும். படிமானம் ஆகுறத நம்ம அசால்ட்டா விடுறதுதான், கொஞ்சம் கொஞ்சமா சேர்றதா அந்த கிட்னி ஸ்டோன் சொல்றோம். அப்போ நம்ம வந்து ஒரு நோயை வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, இந்த மருந்தே நமக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும்னா, நம்ம கிட்னில ஸ்டாக் வைக்க கூடாது. யூரின் வந்து வேலையா இருக்கிறோம் அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு அடக்கிறப்போ அந்த கல்லு நமக்கு ஃபார்ம் ஆகுது. அதை வந்து நம்ம உடம்ப வந்து நாம தான் பாதுகாத்துக்கணும் இல்லைங்களா? கண்டிப்பா ஐயா. ஐயா, இப்போ பித்தப்பைகள் எத்தனை எம்எம் இருந்தாலும் ஓகே கரைக்க முடியும். ஹையஸ்டா எத்தனை எம்எம் வரையும் கரைச்சிருக்கீங்க? 21 mm. 21. நண்பர்களே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பித்தப்பையில 21 mm கல்ல வந்து கரைச்சிருக்காங்க வெறும் 21 நாள்ல. அதுக்கப்புறம் அப்டாமினல் ஸ்கேன் எடுக்கிறாங்க, சுத்தமா இல்லைங்க கல்லு. அதனால இங்க பாருங்க, பித்தப்பையில கல்லு, கவலைப்பட வேண்டாம். 21 mm கரைஞ்சு வந்துக்குதுன்னா இன்னும் 6 mm இருக்கு, 7 mm இருக்கு, 10 mm இருக்கு, 15 mm இருக்கு. யோசிக்கவே வேண்டாம், ஈஸியா கரைச்சிடலாம். இதுக்கு ஆபரேஷன் தான் ஒரு தீர்வான இல்ல, சித்த மருத்துவம் நிறைய இருக்கு. உங்க அருகில் இருக்க ஒரு சித்தா டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி கண்டிப்பா மருந்து எடுத்தீங்கன்னா சரியா போகுங்க. இல்லைன்னா ஐயா கிட்ட இருக்கிற மருந்துகளை எடுத்தீங்கன்னா சரியா போகும். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.